T20 உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு. It's amazing feeling, man. வெற்றி கோப்பையுடன் மோடியை சந்திக்க உள்ள வீரர்கள். மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது நீட் என விஜய் குற்றச்சாட்டு. கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். நீட் தேர்வுக்கு எதிரான திமுகவின் முயற்சியை ஆதரிக்கும் விஜய்க்கு RS பாரதி நன்றி. நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விஜய் கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் வரவேற்பு. மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு மாநில பட்டியலில் கல்வி என்பது வரணும். அது ஒரு நல்ல வரவேற்பு தருது. இந்த ரெண்டு விஷயத்தில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்துல. நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் பேசியது தவறு என தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை கருத்து. மருத்துவத்துறையில் நீட் நுழைவுத் தேர்வு புரட்சி என்றும் பேட்டி. மருத்துவக் கல்லூரி முதலாளிகள் கூட தங்கள் குழந்தைகளை நீட் இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியாது. இது மிகப்பெரிய புரட்சி. மணிப்பூர் விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். இயல்பு நிலை திரும்ப அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாநிலங்களவையில் பேச்சு. சென்னையில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். கோவை, திருநெல்வேலி மாநகராட்சிகளின் திமுக மேயர்கள் திடீர் ராஜினாமா. உட்கட்சி பூசல் விவகாரத்தில் கட்சி மேலிட உத்தரவை தொடர்ந்து பதவி விலகல் என தகவல். கள்ளக்குறிச்சியில் செயல்படாத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கல். சிபிசிஐடி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த மாதேஷ். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கோவை ஆலந்துறையில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க கான்கிரீட் அமைக்கும் பணி தீவிரம். இரவிலும் பணிகள் தொடர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான கள நிலவரம் தொடங்கி நியூஸ் அண்ட் வியூஸ் பிக் ஃபோக்கஸ் பொதி என்ற பகுதியாக பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரை தீவிரமடைந்திருக்கு. அங்கு அதிமுக தேர்தலை புறக்கணித்திருப்பதன் காரணமாக அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு அப்படின்ற யுக்தி பல்வேறு கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருது. அது கடந்த வாரத்திலிருந்து நிகழ்வுகள் தொடங்கிய நிலையில் இப்போது ஒரு கிளாரிட்டி கிடைத்திருக்கா அப்படின்றது தொடர்பான ஒரு அண்மை தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கள விவரம் என்ன? சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்து விட்டது. மூத்த அமைச்சர்கள் அங்கு பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு கிரவுண்ட்ல எப்படி எதிரொலிச்சிருக்கு? பாமகவுடைய பரப்புரை எப்படி இருக்கு? விக்கிரவாண்டி தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. பாமக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வர்றாங்க. இதுல அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது ஒரு முக்கியத்துவம். அதாவது இந்த அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு செல்ல போகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. குறிப்பாக பாமக வேட்பாளர் ஆதரித்து பேசும்போது அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடைய வேட்பாளர் அதிமுகவுடைய வாக்குகள் தங்களுக்கு தான் வரும் என்றும், அதே நேரத்தில் எங்களை ஆதரிப்பார்கள்
வெல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். அதே போல நாம் தமிழர் கட்சியும் அதிமுக தேமுதிக போன்ற தேர்தலை புறக்கணித்திருக்க கட்சியுடைய வாக்குகள் தங்களுக்கு வரும் என்ற சீமானம் பேசியிருந்தார். அதே நேரத்தில் திமுகவும் அதிமுகவுடைய வாக்கை குறிவைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக காமன் வாக்காளர்கள் எங்களைத்தான் ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அமைச்சர்கள் தெரிவித்து வராங்க. தொடர்ந்து பிரச்சாரம் தீவிரமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்ட அதிமுகவை சார்ந்த தலைவர்களும் இன்றைய தினம் பாமக வேட்பாளரை ஆதரித்து பேசுவதால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மூன்று கட்சிகளும் மூன்று விதமான வியூகங்களை வைத்து தற்பொழுது அதிமுக வாக்குகளை குறிவைச்சிருக்காங்க. குறிப்பாக மற்ற சமூக வாக்குகள் தங்களுக்கு தான் விழுகும் என்ற அடிப்படையில் திமுக ஒரு வியூகத்தையும், அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகள் பாமகவுக்கு அதை கவரக்கூடிய வகையில் பாமக ஒரு வியூகத்தை அமைத்தும், நாம் தமிழர் கட்சி அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞருடைய வாக்குகள் தங்களுக்கு தான் தங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிப்பார்கள் என்ற மூன்று கட்சிகளும் அதிமுக வாக்காளர்களை கவருவதற்கு ஒரு மூன்று விதமான வியூகங்களை அமைத்து தீவிரமான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வர்றாங்க. தேவப்பிரியன், ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதிக்கு போலாம். பிக் போக்கஸ் பகுதியில் நேற்று தமிழக வெற்றி கழகத்துடைய கல்வி விருது வழங்கக்கூடிய விழா நேற்று நடைபெற்றது. அதில் விஜய் பேசிய பேச்சு அப்படின்ட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிடர் கழகத்திலிருந்து திருமிகு அருள்மொழி அவர்கள் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். விஜயுடைய அரசியல் பயணம் தொடர்ச்சியாக நீண்டிட்டு இருக்கு. முக்கிய விவகாரங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. நேற்று ஒன்றியம் அப்படின்னு ஒரு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, நீட் விலக்கு வேண்டும், மாநில உரிமை அப்படின்ற மூன்று விஷயங்களை தொட்டு பேசியிருக்காரு. இந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். திரு விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கி அது அரசியல் பயணம் மேற்கொள்ளும் அப்படின்னு அறிவித்த பிறகு முதல் முறையாக இந்த மக்கள் சார்ந்து அவர் வெளியிட்டிருக்கிற கருத்து இது அப்படிங்கிற போது இது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னால பொதுப்படையாக ரஜினிகாந்த் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இது யாருக்கு வேணா வச்சுக்கலான்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ முதல் முறையாக ஒரு தெளிவான அறிக்கை மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆகையினால அந்த மூன்று கருத்துக்களும் இந்தியா என்பது ஒரு ஒன்றியம், இட்ஸ் அ யூனியன் அப்படிங்கிற முக்கியமான செய்தி. நீட் விலக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது கல்வி மாநில உரிமைக்கு வர வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மிக அடிப்படையான கொள்கை. இந்த கொள்கை வழியில் அவருடைய அறிக்கை வெளிவந்திருப்பது, அவருடைய உரை சொல்லியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அவர் ஒரு சரியான பாதையில் முதலடி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன்.